குஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்துக்கு அதிகாரியாக வைப்பேன். குஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்துக்கு அதிகாரியாக வைப்பேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு இடைப்படுவாராக. ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக பார்க்கிறார். சில பேரை பார்க்கும்பொழுது அவன் எவ்வளோ உண்மையாக இருக்கிறான் அப்படின்னு பார்க்கிறார். அவன் உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் மேலும் மேலும் அவனை உயர்த்துகிறார். பாருங்கள், சில பேர் நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல பொசிஷனில் இருப்பாங்க. ஆனால் பண ஆசையால் அவங்க லஞ்சம் வாங்கி ஊழல் செய்து தன்னுடைய பேரை கெடுத்துக்கிட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா? ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிட்டு குஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்துக்கு அதிகாரியாக வைப்பென்றார். தானியேலை பாருங்கள், நல்ல ஒரு மனுஷனாக காணப்பட்டான். அவன் ஒழுக்கம் உள்ள மனுஷனாக காணப்பட்டான். அவன் அந்த தேசத்துக்கு அதிகாரியாக வைக்கிறார் ஆண்டவர். அதே போல் யோசேப்போட வாழ்க்கையில் பாருங்கள், எகிப்து தேசத்திற்கு அவனை அதிகாரியாக வைக்கிறார் ஆண்டவர். நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஒன்று என்னன்னா, உண்மையாக இருக்கிறோமா? நம்ம உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக.